மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் சிறையிலிருந்து தப்பிச் சென்ற பயங்கரவாதிகள் 8 பேரை காவலர்கள் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். இதன் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. போபால் சிறையில் இருந்த காவலரை இரும்பு தகடால் குத்தி கொன்றுவிட்டு சிமி பயங்கரவாதிகள் 8 பேர் தப்பியோடிய நிலையில் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடந்து வந்தது. இவர்கள் என்கடி என்ற கிராமத்தில் பதுங்கியிருந்தபோது சுற்றி வளைத்த போலீசார் அவர்களை என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். इनके पास हथियार थे, क्रॉस फायरिंग हुई थी और पुलिस की टीम ने और सीटीजी और एसटीएफ वालों ने बड़ी बहादुरी के साथ एक इतने गंभीर अपराधियों को लिक्विडेट किया। ये सारी चीजें जो है मैं आपको इन्वेस्टिगेशन के दौरान आने वाली चीजें हैं. मैं आपको इस वक्त सिर्फ ये बता सकता हूँ कि ये बहुत ही एक बड़ी चुनौती जो थी, जिसको भोपाल पुलिस, एसटीएफ और सीटीजी के साथ मिलकर इन लोगों ने जो है इस चैलेंज को जो है बहुत अच्छी तरह से एक्सेप्ट करके उसको लिक्विडेट किया. இந்த என்கவுண்டர் சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளன. சுட்டுக் கொல்லப்பட்ட சிமி பயங்கரவாதிகள் 8 பேரில் 2 பேர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்கள் என தெரிய வந்துள்ளது. சிறையிலிருந்து சிமி பயங்கரவாதிகள் தப்பிச் சென்ற விவகாரம் குறித்து தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரிக்கும் என மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். இது மிக முக்கியமான விவகாரம் என்பதால் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் தேசிய புலனாய்வு அமைப்பின் விசாரணையை கோரியதாகவும் அதற்கு அவர் ஒப்புக்கொண்டதாகவும் சௌகான் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.